நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய. என்னுடைய மாமனார் கொடுத்துருக்கிற பிளஸிங் அது இருக்கட்டும் ஒரு பக்கத்தில், எங்கள் அம்மா அப்பா கொடுத்தது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், என் அண்ணன் இடத்துல இருந்து நான் வாங்கினதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நான் இப்போ ஒரு முடிவெடுக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிக்கணும், நீ ஏன் கையை ஆசீர்வதிக்கணும். இன்னொருத்தர் கொடுத்த ஆசீர்வதிக்கிறதுக்கு இருக்கட்டும், இன்னொருத்தர் எனக்கு தந்து இருக்கிற ஆசீர்வாதம்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நான் விரும்பல. நீர் என்ன ஆசீர்வதிக்கணும். அவனுடைய குடும்பத்திலிருந்து தான் கர்த்தர் ஒரு யோசேப்பை எழுப்பி பார்வோனுக்கு தகப்பனாய் நியமித்து, ஓ ஹல்லேலூயா, செல்வ சீமானாய் மாற்றினது உண்மையானால் இப்பொழுது கரங்களை தட்டி ஜெபித்து கொண்டிருக்கும் போதே பர்சனலா என்ன தலை மேல ஒவ்வொருத்தரும் கையை வச்சு, உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா வாலிப தம்பி சொல்லுங்க, தங்கச்சி சொல்லுங்க, இது கர்த்தருடைய வார்த்தை.